நேற்று செடி சோஃபாவில் அவங்க அப்பா மடியில் தலை வச்சு படுத்துட்டு இருந்தா. என் பையனுக்கு கால் வலின்னு சொன்னதுனால நான் தரையில் உட்காந்து அவன் கால் அமுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு தற்செயலாக இவளை திரும்பி பார்க்குறேன். என்னை பார்த்த பார்வை வந்து, நீ என்ன இப்படி என்ன வந்து கண்டுக்காமல் இருக்க, ஏன் கால் அமுக்கி விடாமல் இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, நம்ம தான் சும்மா கற்பனை பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு செகண்ட் தோணினாலும் எனக்கு அந்த பார்வை ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் வந்து ரொம்ப இப்படி பண்ணிகிட்டே இருக்கவே அவங்க அப்பா வந்து, இரு நான் உனக்கு கால் அமுக்கி விடுறேன், நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு. ஆனாலும் அவள் டக்குன்னு என்ன பண்ணா, இறங்கி நேராக உள்ளே போயிட்டான். பெட்ரூம் போயிட்டா. பெட்ரூமில் இருக்கிற அந்த அவள் அப்பா சேரில் வந்து குஷனில் அவளுடைய துணி போடாமல் உட்காரவே மாட்டாள். ஆனால் உள்ளே போய் நேராக அதில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம், வருவாளான்னு வரவே இல்லை. அப்புறம் செடி வா, அம்மா உனக்கு பண்ணி விடுறேன், மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே குடு குடுன்னு இறங்கி ஓடி வந்துருச்சு. ஓடி வந்து அவள் கட்டில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு கை கால் உடம்புன்ட்டு ஃபுல்லாக தடவி கொடுக்க அவள் பாட்டுக்கு காமிச்சிக்கிட்டே இருந்தாள். நிறுத்துறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்லை. கடைசியில் கை கொடுடின்னு சொல்கிறேன், கை கொடுக்க முதல்ல விருப்பம் இல்லை அவளுக்கு. கடைசியில் ஒரு வழியாக கெஞ்சி கூத்தாடாத குறையாக கை கொடுக்க சொல்லி வாங்க வேண்டியதாக போச்சு. இது பேர் பொறாமையா, ஏக்கமா, மனசு வருத்தமா, என்ன பேர் வைக்க? எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.